பாக்குற பொண்ணெல்லாம் லவ் பண்ண மாட்டேன், லவ் பண்ற பொண்ணை மட்டும் தான்டா பாப்பேன். இம்ப்ரெஸ் பண்ணணும்னே நினைக்காம இருக்கதா நல்லது, அதுவா நடக்கும். அவ்வளவுதான். அவரு பொய் சொல்றாரு சார், பொய் சொல்றாரு. தலைவரே தலைவரே பொய் தலைவரே பொய் தலைவரே பொய் தலைவரே. வருவாரு பொண்ணுங்களை இம்ப்ரெஸ் பண்ணுவாரு, ரிப்பீட். வருவாரு பொண்ணுங்களை இம்ப்ரெஸ் பண்ணுவாரு, ரிப்பீட். லவ் பத்தி எஸ்ஜே சூர்யா சாரோட பாயிண்ட்ஸ் என்ன? சிலிக்கா லவ்வா அப்படின்ற மாதிரி பாக்குறேன். அட பாவீங்களா, அதை லவ் பண்றவங்கிட்ட போய் கேளுங்க. அதை பத்தி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். லவ் இஸ் அ கிரேட் கமிட்மெண்ட். அதுக்கு சின்சியரா இருக்க முடியும்னு தெரிஞ்சா தொடணும், இல்லைன்னா தொடவே கூடாது. நிம்மதியா இல்லாட்டி நம்மள மாதிரி ஹாப்பி பேச்சுலரா இருந்துரு, அவ்வளவுதான். எஸ்ஜே சூர்யா சார் ஹாப்பி பேச்சுலரா இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. மனசாட்சி சார் அவரு வெளில அப்படிதான் சொல்லுவாரு, ஆனா உள்ளுக்குள்ள உற்சாகம் ஊஞ்சல் ஆடிக்கிட்டு தான் இருக்கு. ஏன் லவ் பாலிசி என்ன தெரியுமா? என்ன சார்? பாக்குற பொண்ணெல்லாம் லவ் பண்ண மாட்டேன், லவ் பண்ற பொண்ணை மட்டும் தான்டா பாப்பேன். எனக்கு என்னமோ மனசாட்சி கொஞ்சம் நேரமே பதில் சொல்ற மாதிரி இருக்கு. இது நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन போயிடலாம். இன்னும் எவ்வளவு நாள் சார் நீங்க சிங்கிளாவே இருப்பீங்க? ஆஹா, லாரன்ஸ் மாஸ்டர் ஏதோ பதில் சொன்னாரே, என்னன்னு கேட்கலையே மைக்கில், அதனால நம்ம சிங்கிளால இல்ல, எல்லாருமே நமக்கு நம்ம மேல சந்தோஷம் அன்பாதான் இருக்காங்க. இவ்வளவு அன்பு இருக்கும்போது அப்புறம் என்ன சிங்கிள்னு ஃபீலிங். இப்ப வருவார் பாருங்க மனசாட்சி. என்ன கேட்டீங்க? எவ்வளவு நாள் தான் சார் நீங்க இன்னும் சிங்கிளாவே இருப்பீங்க? செங்கல்பட்டுல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் டோல்கேட்டே டபுளா மாத்திட்டாங்க, ஆனா நான் கடைசி வரைக்கும் சிங்கிளா தான் இருப்பேன். ஏன் தெரியுமா? ஏன்? மார்க் ஆண்டனி படத்துல ஹல்க வச்சு ஃபைட் பண்ணுவாங்க, முதல் முறையா சில்க வச்சு நான் தான் ஃபைட் பண்ணேன். இத பார்த்துமா நீங்க சிங்கிள் நினைக்கிறீங்க? சோ நீங்க என்ன பண்ணாலுமே வந்து மக்கள் பயங்கரமா ரசிக்கிறாங்க, அதுவும் பெண்கள் ஃபேன்ஸ் உங்களுக்கு அதிகமா இருக்காங்க. ஒரு பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணனும்னா இந்த ஒரு பாயிண்ட் ரொம்ப முக்கியம் அப்படி நீங்க நினைக்கிற பாயிண்ட் என்ன? இம்ப்ரெஸ் பண்ணணும்னே நினைக்காம இருக்கதா நல்லது, அதுவா நடக்கும். அவ்வளவுதான். நான் இம்ப்ரெஸ் பண்றேன்னு ஏதாவது போய் நீங்க இம்ப்ரெஸ் பண்றேன்னு எதை பண்ணாலுமே அது இம்ப்ரெஸ்ஸே ஆகாது. ட்ரையே பண்ண வேணாம். Be yourself, allow her to be herself, things will happen automatically. That's it. சார் அவரு பொய் சொல்றாரு சார், பொய் சொல்றாரு. தலைவரே தலைவரே பொய் தலைவரே பொய் தலைவரே பொய் தலைவரே. வருவாரு பொண்ணுங்களை இம்ப்ரெஸ் பண்ணுவாரு, ரிப்பீட். வருவாரு பொண்ணுங்களை இம்ப்ரெஸ் பண்ணுவாரு, ரிப்பீட். அவரு மனசுல தன்னோட கருத்தை யோசிச்சதை விட இம்ப்ரெஸ் பண்ற பொண்ணோட கருத்தை யோசிச்சதுதான் அதிகம். பொய் சொல்றாரு சார். நீங்க ரொம்ப ஃப்ராங்கா பேசுறீங்க சார். இருந்தாலும் நான் மனசாட்சி சார் உங்களுக்கு சார். ஐயோ பயமா இருக்கு சார். நீங்க என்ன பண்ணாலுமே அது ஹிட் ஆகுது அப்படின்றதுனால எஸ்ஜே சூர்யா சார் வந்து அடுத்து எப்போ ப்ரொடியூசரா பார்க்கலாம்? படம் எப்போ ப்ரொடியூஸ் பண்ணுவீங்க? இல்ல இந்த ப்ரொடியூசர் எஸ்ஜே சூர்யா, டைரக்டர் எஸ்ஜே சூர்யா, மியூசிக் டைரக்டர் எஸ்ஜே சூர்யா, டிஸ்ட்ரிபியூட்டர் எஸ்ஜே சூர்யா எல்லாருமே எதுக்கு உருவாக்கப்படுறாங்கன்னா நடிகன் எஸ்ஜே சூர்யாவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வரதுக்கு தான். அதனால அந்த அவசியம் இப்போ வந்து கொஞ்சம் இருக்கு, ஒரு பிளான் இருக்கு. இப்போ என்னன்னா ஏன் டேட்டே எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, அதனால தான் இப்போ பெரிய பிரச்சனையா இருக்கு. அந்த அளவுக்கு மக்களுடைய அன்பு நம்ம மேலே வருது, ரொம்ப சந்தோஷம். பட் எனவே கூடிய சீக்கிரம் ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், பார்ப்போம் அது நல்லபடியாக அமையும்.